ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்காய் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சமைக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப காரமாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு பச்சை மிளகாவும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா நாட்டு தக்காளியை சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளிலாம். இப்போ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேங்க. ஒரு கிண்ண அளவுக்கு இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு நார்மல் சைஸில் கட் பண்ணி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. தனியாக வேக வைக்கலாம் வேண்டாம், இப்படியே போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் தானே, சீக்கிரமாக வந்துடும். இது நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சீக்ரெட்டான மசாலா, அதான் இந்த டேஸ்டான மசாலா. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய். இந்த மசாலா தாங்க இதோட டேஸ்ட்டே. அதோட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதில் முருங்கைக்காய் நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். பாருங்கள், மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு. முருங்கைக்காயும் ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அதோட மிக்சிங்க லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போயே நல்லா பரட்டி விட்ருங்க. இது வந்து ரொம்ப குழம்பு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக அந்த கிரேவி மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு சரியான காம்பினேஷன்னா ரசம் தான். ரசம் இல்லை தக்காளி சூப்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தாங்க உப்பு போட்டோம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்ருங்க. இதுக்கு காரம்னா அந்த பச்சை மிளகா மட்டும்தான்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போடுவோம். இருந்தாலும் ரொம்ப காரம் வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அடுப்பு ஓரளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு அப்படியே பைய வேகட்டும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஐயோ, புகை அடிச்சிருச்சு. நல்லா அந்த மாதிரி இருக்கணும். அப்போனா தான் எடுத்து சாப்பிடும்போது மசாலாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவி மல்லி இலையை போட்டு இறக்கிட்டால் ஒரு சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம்னாலும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலாவோட டேஸ்ட்டுக்கு இந்த முருங்கைக்காய்க்குள்ளே போய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.